திருத்தணியில் வாட்டி வதைக்கும் வெயில். தொடர்ந்து சதமடித்து வரும் வெயிலால் பொதுமக்கள் வெளியில் செல்ல முடியாமல் கடும் அவதி. தேசிய நெடுஞ்சாலையில் கானல் நீர், அனல் காற்று வீசுவதாக வாகன ஓட்டிகள் புலம்பல். கடும் வெயிலிலிருந்து தப்பித்துக் கொள்ள நுங்கு, தர்பூசணி, கரும்புச்சாறு, கம்பங்கூழ் போன்றவற்றை பருகி வரும் பொதுமக்கள். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி தமிழகத்தின் எல்லையில் அமைந்துள்ளது. இந்த திருத்தணி பகுதியை சுற்றி அதிக மலைகள் அமைந்துள்ள பகுதியாகும். தற்போது மரங்கள் வெட்டப்பட்டு வரும் சூழ்நிலையில் இருக்கின்ற காரணத்தினால் திருத்தணியை சுற்றியிருக்கின்ற மலைகளில் போதுமான அளவு மரங்கள் போன்றவை இல்லாத காரணத்தினாலும் கடந்த 3 வருடமாக மாநில நெடுஞ்சாலையிலிருந்து 40 வருடம் 50 வருடம் பழமையான 200க்கும் மேற்பட்ட மரங்கள் தேசிய நெடுஞ்சாலை மற்றும் மாநில நெடுஞ்சாலை அதிகாரிகள் வெட்டி சாய்த்து விட்டனர். திருத்தணியில் 2 ஆண்டுகளுக்கு முன்பு தொடர்ந்து 3 ஆண்டுகளாக 114 ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகியுள்ளது. தற்பொழுது இந்த ஆண்டும் 100 முதல் 106 ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகி வருகிறது. கடந்த 10 நாட்களுக்கு மேலாக சதமடித்து வரும் வெயிலின் காரணமாக பொதுமக்கள் சாலையில் நடந்து செல்ல கடும் அவதி அடைந்து வருகின்றனர். அனல் காற்று வீசுவதாகவும் மேலும் கொடைகளை பிடித்து தங்கள் அன்றாட பணிகளுக்கு பொதுமக்கள் சென்று வருகின்றனர். திருத்தணி ரயில் நிலையத்தில் அதிகப்படியான வெயில் பதிவு வரும் காரணத்தினால் பொதுமக்கள் இல்லாத வெறிச்சோடி ரயில் நிலையமாக பகல் நேரத்தில் உள்ளது. மேலும் சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் திருத்தணி அருகில் உள்ள தேசிய நெடுஞ்சாலை என்பதால் தமிழகத்திற்கும் மற்றும் ஆந்திர மாநிலத்திற்கும் செல்லக்கூடிய ஆயிரக்கணக்கான வாகனங்கள் அதிக வெயில் பதிவு காரணமாக சொற்ப அளவு வாகனங்கள் இயக்கப்படுகிறது. தேசிய நெடுஞ்சாலையில் கானல் நீர், அனல் காற்று வீசுகின்ற காரணத்தினால் வாகனங்களை இயக்க முடியாமல் வாகன ஓட்டிகள் அவதியடைந்து வருகின்றனர். திருத்தணி பகுதியில் சதமடித்து வரும் வெயில் பதிவு காரணமாக இருசக்கர வாகனங்களில் பயணிக்க முடியாமல் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். திருத்தணியில் தொடர்ந்து சதமடித்து வரும் வெயில் பதிவிலிருந்து தங்களை தற்காத்துக் கொள்ள பொதுமக்கள் இயற்கையான முறையில் சாலை ஓரங்களில் விற்கப்படும் உணவுகளான கம்பங்கூழ், தர்பூசணி, தோசைப்பழம், கிர்னி பழம், நுங்கு, சாத்துக்குடி ஜூஸ் போன்றவற்றை சாப்பிட்டும் பருகி வருகின்றனர். வெப்பத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள இயற்கை பானங்களை பொதுமக்கள் அதிகம் நாடி வருகின்றனர். நீர்நிலைகளை தேடி இளைஞர்கள் அதிக வெப்பத்தின் காரணமாக குளிக்க கிணறு போன்றவற்றை நாடி செல்கின்றனர். பகல் நேரத்தில் அதிக வெப்ப காற்று வீசுகின்ற காரணத்தினால் பொதுமக்கள் வெளியில் நடமாட முடியாத சூழ்நிலை ஏற்படுகிறது. தொடர்ந்து சதமடித்து வரும் வெயில் திருத்தணி மக்களை வாட்டி வதைத்து வருகின்றது. தமிழகத்தில் ஒவ்வொரு நாளும் 15 இடங்களில் சதமடித்து வரும் வெயிலில் திருத்தணியும் ஒரு பகுதியாக, அதுவும் முக்கிய 3வது இடத்தில் சதமடித்து வரும் வெயில் ஊர்களில் முக்கிய ஊராக உள்ளது. திருத்தணி என்றால் முருகன் கோவில் என்றுதான் பெயராக இருந்தது. தற்பொழுது வெயில் பதிவிலும் தமிழகத்தில் 3வது இடமாக மாறியுள்ளதால் திருத்தணியில் உள்ள பொதுமக்கள் இந்த வெயில் தாக்கத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள மாற்று வழியை அரசு ஏற்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றனர். அதிகப்படியான தேசிய நெடுஞ்சாலை, மாநில நெடுஞ்சாலையில் இருந்த மரங்களை வெட்டிய பின்பும் அதற்கு ஏற்றாற்போர் மரங்களை வளர்க்கவே இல்லை, மரங்களை வைக்கவே இல்லை, மரக்கன்றுகளை வைக்கவே இல்லை என்று பொதுமக்கள் பகிரங்கமாக குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர்.